ஆன்மீக செயற்பாடுகளிலே எங்களுடைய உடல், மனம், செல்வம் அனைத்தையும் ஈடுபடுத்தி செயல்படுகின்றோம். எல்லோரும் வாழ்வில் சீரும் சிறப்புமாக உயர்ந்து விளங்க வேண்டும் என்பதே எம் அனைவரதும் நல்லெண்ணம். இருப்பினும் அவ்வாறான வகையில் எல்லோருடைய வாழ்வும் எமது எண்ணப்படி எமக்கு அமைந்து விடுவதில்லை. இதற்கான காரண காரியங்கள் என்ன என்பதை எமக்கு விளக்குவதுதான் ஆன்மீகம். ஆகவே ஆன்மீக கல்வியை, அதாவது ஆன்மாவினுடைய வாழ்க்கை பயணத்தின் பின்னணி இரகசியங்கள் பற்றிய ஆன்மீக கல்வியை ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்கின்ற வாழ்க்கை காலத்தில் இளம் பராயத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பொதுவாக எங்கள் மத்தியிலே ஆன்மீகம் என்பது ஓய்வு காலத்தில் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதாவது வாழ்க்கையை வாழ்ந்து முடிந்த பிறகு, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நாங்கள் ஆன்மீகத்திலே முழுமையாக ஈடுபடலாம். அதுவரை எமக்கு காலம் இல்லை என்று நாங்கள் நினைப்பது வழக்கம். ஆனால் எமது வாழ்வை நாம் எப்படி வாழ வேண்டும், வாழ்வில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களுக்கு என்ன காரணம் என்பதை எமக்கு ஒரு வழிகாட்டியாக நின்று உணர்த்துவதுதான் ஆன்மீகம். ஆகவே ஒரு பாதையில் நடந்து செல்லுகின்ற போதுதான் எங்களுக்கு பாதை அவசியம். ஒரு இலக்கை நாங்கள் ஒரு முடிவிடத்தை அடைந்த பிறகு எங்களுக்கு பாதையை தேடுவதிலே எந்த பிரயோசனமும் இருக்காது. அதனால் இப்போ நாங்கள் எங்களுடைய சமயத்தில் பலவிதமான கதைகள் மூலமாக பலவிதமான வாழ்க்கை தத்துவங்கள் உணர்த்தப்பட்டிருக்கிறது. ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலே பாண்டவர்கள் முற்றுமுழுதாக கிருஷ்ணரின் உறவாக, தோழர்களாக, நல்லவர்களாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் எத்தனையோ இழப்புகளையும் இன்னல்களையும் போராட்டங்களையும் சந்திப்பதாக அந்த கதையிலே நாங்கள் படிக்கிறோம். அதேபோல ராமரும் சீதையும் ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீ லக்ஷ்மியின் பூலோக அவதாரங்களாக காட்டப்பட்டிருந்த போதிலும் ஸ்ரீ சீதை ராமருக்கு பக்கத்திலே வாழ்ந்த போதிலும் ராவணன் சிறையிலே அவளுடைய வாழ்க்கை சென்றடைகிறது. அதன் பின்னர் மகா யுத்தங்கள் இடம்பெறுகிறது. ஆகவே ராமர் சீதையின் வாழ்க்கையிலுமா பிரச்சனை? பாண்டவர்கள் நல்லவர்கள், தர்ம நெறியில் வாழ்கின்றவர், அவருடைய வாழ்க்கையிலுமா சோதனைகள் என்று நாங்கள் சிந்திக்கிற போது நாங்கள் எம்மாத்திரம்? இப்போ அந்த கதைகள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கை கதை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வால்மீகி போன்ற மகா முனிவர்கள், யோகிகள் எங்களுக்கு வாழ்க்கை பற்றி உணர்த்துவதற்காக சித்தரித்த கதைகள் அவை. அந்த கதைகளிலிருந்து நாங்கள் என்ன பாடம் படிக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அந்த கதைகளின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தப்படுவது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை அன்றாடம் வாழ்வது எங்களுடைய மனம். எனது மனம் எவ்வளவு தூரம் நன்னெறிப்படுத்தப்பட்டதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கின்றதோ அவ்வளவுக்கு எனது வாழ்வின் பாதை எனக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும். ஆகவே மனதுக்கு நல்ல அறிவும் தேவை. அந்த அறிவின் வழி நடப்பதற்கு ஆளுமையும் வல்லமையும் கூட அவசியம். ஆகவே இறைவனிடமிருந்து நாங்கள் வல்லமையை சாதாரணமான முறையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. இறைவன் தேர்ந்து இப்போ ஒரு பெரிய பரீட்சையில் நாங்கள் சித்தி அடையணும் என்றால் சாதாரணமாக எல்லாரும் அந்த பரீட்சையில் சித்தி அடைய இயலாது. எல்லாரும் பரீட்சையை தோற்றலாம், ஆனால் யார் சித்தி அடைவினம்? நல்லா படித்தவைகளும் பயிற்சி பெற்றவர்களும். நல்லா படித்து பயிற்சி பெற்றால் மட்டும் காணாது, தன்னம்பிக்கையும் அவசியம், வாழ்க்கையில் விழுமியங்களும் அவசியம், எல்லாரோட ஆசீர்வாதங்களும் அவசியம். நாங்கள் ஒரு பரீட்சைக்கு போகல
அல்லது வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் மூத்தவர்கள் பெரியவர்கள்ட்ட போய் எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்க, ஆசீர்வதியுங்க என்று சொல்லி நாங்கள் அவள்கிட்ட கேட்போம். ஆனால் ஆசீர்வாதம் ஒரு நாளில் ஒரு கணப்பொழுதில் மற்றவருடைய உள்ளத்தில் எங்களுக்கு அப்படியே கிடைச்சிருமா அல்லது நாங்கள் காலம்பூரா அது சம்பாதிக்க வேண்டிய ஒன்றா? ஒருவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்கு அவர் போறாரா இருந்தால் எல்லாற்ற மனசும் அவரை வாழ்த்தோணுமா இருந்தால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? நல்லவராக இருக்கணும். நிறைய பேரோட நல்ல விதத்தில் வாழ்ந்து பழகி எல்லாரோட ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு தகுதியானவராக அவர் இருந்தால்தான் அவரை எல்லாற்ற மனசும் வாழ்த்தும். இல்லாட்டி ஒரு விஷயத்தில் அவர் வெற்றி அடைஞ்சால் என்ன அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறதா இருந்தால் என்ன, எல்லாற்ற மனதும் அவரை வாழ்த்தாது. ஆகவே வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள் என்பது எங்களுடைய மனதினால் அன்றாடம் நம்மோடு கூட வாழ்கின்றவர்களிடமிருந்து நாங்கள் சம்பாதிக்க வேண்டிய ஒன்று. அந்த ஆசீர்வாதங்கள் தான் எங்களை வாழ வைக்கிறது. சில இக்கட்டான தருணங்களில் நாங்கள் அருந்தப்புன்னு சொல்லுவோம், தெய்வாதீனமாக தப்பினேன் என்று சொல்லுவோம். ஆனால் வேறு சில சந்தர்ப்பங்களில் மாய்ந்து போயிருப்போம். அப்போ சில நேரங்களில் தப்புறோம், சில நேரங்களில் மாண்டு போகிற மாதிரி இருந்தால் தப்பின உடனே நாங்கள் நினைப்போம் கடவுள் தான் காப்பாற்றினாருண்டு. ஆனால் மாண்டு போனோன்னு என்ன நினைப்போம்? கடவுள் என்ன கைவிட்டுட்டாருன்னு நினைப்போம். இப்போ கடவுளுக்கு என்ன எண்ணில் கோவமா? கடவுள் என்னோட வீணாக கோவிக்க மாட்டார். கடவுள் நல்லவர், எப்பவுமே நல்லவர், வல்லவர், போற்றுதற்குரியவர். அதனால தான் நாங்கள் ஆலயங்கள் கட்டி இறைவனை போற்றுறோம். குருக்கள் ஐயா ஒவ்வொரு மலர்களையும் தூவைக்க இறைவனை போற்றி போற்றி அவருடைய பெருமைகளைத்தான் புகழ்ந்து கூறுகிறார். நாங்களும் தேவாரங்கள் பாடிக்க இறைவனுடைய புகழை போற்றுகிறோம். அப்போ அவ்வளவு புகழுக்குரியவர் தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நாள். இப்போ எங்கட வாழ்க்கையில் ஏன் தீங்கு வந்தது, ஏன் தீங்கு வருகுது? எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும் எவ்வளோ கடவுள் பக்தியாக இருந்தாலும் ஏன் தீங்குகள் வருகுது, ஏன் இன்னல்கள் வருகுது, இழப்புகள் வருகுது என்று யோசித்து பார்த்தா இந்த வாழ்க்கை மட்டும் இல்லை என்னுடைய வாழ்க்கை. இம்மை மறுமை என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், மறுபிறவிகள் என்று சொல்லுவோம், முன் ஜென்மங்கள் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை வாழுகின்ற சக்தி ஆன்மா, உயிர் என்று சொல்லுவோம். அந்த ஆன்மாவினுடைய ஈடேற்றம் பற்றிய கல்வியைத்தான் ஆன்மீகம் என்று சொல்லுவோம். ஆகவே ஆன்மாவாகிய நான் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு எண்ணங்களையும் சிந்திக்கிறேன், ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசுகிறேன், ஒவ்வொரு உணர்வுகளையும் உருவாக்குறேன், ஒவ்வொரு செயல்களையும் செய்கிறேன் என்பதுதான் என்னுடைய விதியை தீர்மானிக்குமே தவிர இறைவனுடைய கையில் என்ற விதி இல்லை. இப்போ எனக்கு வார நன்மைக்கும் தீமைக்கும் யார் முழுக்க பொறுப்பு என்றால் நான் தான் பொறுப்பு. ராமரே பக்கத்தில் இருக்கத்தக்கதா சீதைக்கு ஏன் அந்த நிலை வந்தது? ராமர் சீதையை கவனிக்க இல்லையா? பொறுப்பில்லாமல் இருந்தாரா? விட்டுட்டு போயிட்டாரா? என்ன நடந்தது? சீதை தனக்கு தானே உள்ள வச்சு கொண்டா. எப்படி? அது யாருடைய கதை? சீதை என்றது மகாலட்சுமி. மகாலட்சுமி அப்படி செய்ய மாட்டான். இது ஆன்மாவினுடைய கதை. ஆன்மான்றது என்னுடைய கதை. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வாரதுக்கு காரணம் நாங்கள் எங்களோட தன்னிலை மறந்து போகிறது. நான் யார், நான் யாருக்கு சொந்தம், எங்கிருந்து வந்தேன், ஏன் இந்த வாழ்க்கை, இந்த 4 கேள்விகளையும் அடிக்கடி எங்கள்கிட்ட நாங்கள் கேட்க வேணும். இப்போ நான் யார்? நான் இறைவனின் குழந்தை என்று நினைப்போம். எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்லி ராமர் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்று எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவ சீதை. மர உரி தரித்து வெறுங்காலோட கல்லிலேயும் முள்ளிலேயும் நடக்க ஆயத்தமா. சீதைக்கு காட்டுக்கு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் ராமர் போகிற, ராமர் இல்லாத இடத்துல எனக்கு இது சொர்க்கமாக இருக்காது, நான் இந்த அரண்மனை சுகபோகங்களை அனுபவிக்க இயலாது மாட்டேன் என்று சொல்லி ராமருக்கு பின்னால் போய் அந்த காட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அப்போ அவங்களோட பலவீனங்கள், எங்களோட பலவீனங்கள் தான் எங்களுக்கு முன்னால் பரீட்சையாக வரும். அவருக்கு முன்னால் ஒரு பொன்மான் வருது, அதை கண்டோன்னே இந்த அழகில் மயங்கி எனக்கு அது வேணும். அப்போ அதை பார்க்குறது, ரசிக்கிறது தப்பில்லை. ஆனால் அதை நான் எனக்கு உடமையாக்கணும், எண்டையாகணும், நான் எனது என்றது வரைக்குள்ள தான் அங்கே பிரச்சனையே ஆரம்பமாகுது. எனக்கு வேணும் அது என்று கேட்க இப்போ ராமரன் மனசு கேட்குமா?
ஒன்றுமே வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவ இப்போ ஆசைப்பட்டு உன்னை கேட்குறா. அப்போ அதையாவது நம்ம செய்ய வேண்டாமா அப்படின்னு யோசிப்பார் தானே. இப்போ ராமரை சீதையிட்டிருந்து விலக்கினது எது? ராமரை தானா விட்டுட்டு போனாரா? இப்போ கடவுளையும் எங்களையும் பிரிக்கிறது எங்களோட மனதில் வர ஆசைகளும் அறியாமைகளும் விகாரமான எண்ணங்களும் தான் இறைவனையும் என்னையும் தூரவாக்கிடுறது. பிறகு நான் தனித்து போயிடுவேன். நான் தனித்து போனால் எனக்கு பிறகு பாதுகாப்பு இல்லை. எந்த விதத்திலையும் என்ன ஆபத்து வந்தாலும் ஒரு விகாரவசப்பட்ட மனதால் சரி பிழை நல்லது கெட்டது தெய்வம் அசுரன் என்றதை இனங்காண முடியாத நிலைக்கு போயிடும். அதனால் எப்போவுமே இப்போ இப்படி பல நீண்ட விஷயங்கள் இருக்குது. எங்களோட வாழ்க்கையின் ரகசியங்களை நாங்கள் உணர்றதுக்கும் அதை எங்களோட மனதில் நாங்கள் நிலைநிறுத்தி வாழ்கிறதுக்கும் இந்த பெரிய கல்வியைத்தான் ஆன்மீக கல்வி என்று சொல்கிறது. இந்த கல்வியை நாங்கள் மனதில் நிலைநிறுத்தி வாழ்வதைத்தான் தியானம் என்று சொல்கிறது. தியானம் என்று சொன்னால் அவதானம். இப்போ ஒரு விளக்க கொளுத்தி வச்சுட்டு, இப்போ பொதுவாக மரண சடங்குகளில் ஒரு விளக்கு கொளுத்தி வைப்பினோம், வச்சுட்டு அந்த விளக்கு அணையாமல் பார்த்து கொள்ளணும்னு சொல்லி பார்த்து எண்ணெய் விட்டு கொண்டே இருப்பினார். இரவிரவாகவும் எண்ணெய் விட்டு கொண்டே இருப்பினார். அதே மாதிரி எங்களோட ஆன்மா, அதாவது இந்த உடலில் வாழ்கிற உயிரில் அறிவு என்ற விழிப்புணர்வு எப்பவுமே மங்காமல் எனக்குள்ள நான் ஞான எண்ணெயை ஊற்றிக்கொண்டு இருப்பேனாக இருந்தால் அது என்னுடைய வாழ்க்கைக்கு எப்பவும் பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்னை பார்த்து நான் யார், நான் யாருக்கு சொந்தம், நான் எங்கேருந்து வந்தேன், எதற்காக வந்தேன் என்ற கேள்வியை நான் கேட்டுக்கொண்டே இருப்பனாக இருந்தால் என்னுடைய வாழ்வை நான் ஒரு முழு நிறைவான வாழ்வாக வாழ்ந்து கை நிறைய நான் இந்த வாழ்க்கையில் போகைக்க கொண்டு போகலாம். நாங்கள் போகைக்க ஒன்றையும் கொண்டு போகிறேன் இல்லை, கொண்டு போகிறோம். என்னத்தை கொண்டு போவோம்? எங்களோட வாழ்க்கையிலேருந்து நாங்கள் போகைக்க என்னத்தை கொண்டு போவோம்? நாங்கள் வாழ்ந்த நன்மை தீமை எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டு போவோம். ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் சம்பாதித்த உலகாய விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு தான் போவோம். எது பாவம் புண்ணியம் என்று சம்பாதிச்சோமோ அதைத்தான் கொண்டு போவோம். அதுக்கேற்ற வகையில், அதை தீர்க்கிற வகையில் தான் என்னுடைய அடுத்த வாழ்க்கை அமையப்போகுது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ வேணும் என்ற கல்வியை கற்று அதன்படி நான் வாழ்கிறதுக்கு என்னுடைய மனதை நான் புடம் போட்டு ஒருநிலைப்படுத்துகின்ற அந்த பயிற்சிகளைத்தான் ஞான மார்க்கம் யோக மார்க்கம் என்று சொல்கிறது. ஆகவே அந்த கல்வியை கற்பிக்கின்ற இந்த இடங்கள் பல இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையங்கள். என்னுடைய அன்றாட இல்லற வாழ்க்கையின் மத்தியிலையும் எப்படி நான் ஆன்மீக விழிப்புணர்வோடு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்றதை நாங்கள் சிந்திக்க வேணும். இப்போ ஒரு சில கணங்களுக்கு நாங்கள் அமைதியாக இருந்து எனக்குள்ளே நான் போய் என்னை நான் ஒரு கணம் திரும்பி பார்க்குற ஒரு 2-3 நிமிட ஒரு பயிற்சி ஒன்று நாங்கள் செய்து பார்ப்போம். இதைத்தான் தியான பயிற்சி என்று சொல்கிறது. தியானம் செய்கிறதுக்கு முதல்ல நான் வசதியான உடலை தளர்வான ஓய்வான நிலையில் வைத்துக்கொண்டு அமர்ந்திருக்க வேணும். அமர்ந்திருந்தவாறு என்னுடைய அவதானத்தை, என்னுடைய எண்ணங்களை முழுமையாக இந்த புற உலகிலிருந்து விடுவித்து அகத்தை நோக்கி உட்புறமாக திசை திருப்ப வேண்டும். எலும்பு சதைகளாலான இந்த உடல் இந்த மண்ணில் உற்பத்தியானது. மீண்டும் இந்த மண்ணோடு மண் கலந்துவிடும். ஆனால் இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிர் ஆன்மாவாகிய நான் கண்களுக்கு தெரியாத சூட்சுமமான ஒரு தெய்வீக சக்தி. ஆத்மாவாகிய நான் இறைவனின் குழந்தை.
இறைவனைப் போலவே அசரீரமான சரீரமற்ற ஒரு வஸ்து. ஆத்மாவாகிய நான் என் மனதில் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணங்களையும் அவதானிக்கின்றேன். அன்பு, அமைதி, பொறுமை, தூய்மை, மகிழ்ச்சி, திருப்தி, கருணை நிறைந்த எண்ணங்களையே சிந்திக்க வேண்டும் என்பதில் அவதானமாக இருக்கின்றேன். என் மனதில் நான் சிந்திக்கும் எண்ணங்கள் முழுமையாக நானே உருவாக்குகிறேன். என்னை சூழ உள்ள மனிதர்களும் மாறும் சூழ்நிலைகளும் எனது எண்ணங்களுக்கு பொறுப்பல்ல. இந்த ஆழமான உண்மையை என் மனதில் தெளிவாக்கிக் கொண்டு என் வாழ்வை நானே முழுமையாக பொறுப்பெடுக்கின்றேன். இறைவன் எனக்கு சத்குருவாக இருந்து வாழ்க்கைக்கான பாடங்களை போதிக்கின்றார். ஒரு தந்தையாக, தாயாக இருந்து என் எண்ணங்களுக்கு வல்லமை தருகின்றார். ஓம் சாந்தி. ஸோ இந்த விதமாக அமைதியான முறையில் இருந்து எங்களுக்குள்ளே நாங்கள் போய் எங்களோட எண்ணங்களை நாங்கள் ஒழுங்கமைக்கிற பொறுப்பை எடுத்து எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் எங்களோட வாழ்க்கை நிறைய அமைதி சந்தோஷமானதாக அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஆலய குருக்கள் ஐயா அவர்களுக்கும் ஆலய பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.